ஹாய், இதான் நம்ம புது ஸ்டூடியோ செட்டப். இன்னைக்கு ஃபுல்லாக இதான் செட் பண்ணேன். ஸ்டூடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைபாட் அண்ட் குக்வேர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரைபாட் வந்துருச்சு. ஸோ ட்ரைபாடில் தான் நான் மொபைல் வச்சிருக்கேன். ஓரளவுக்கு செட்டப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி லைட்டிங்காக சின்னதாக ஒரு செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குக்வேர் வாங்கின சில சம்பவங்கள்லாம் நினைச்சு அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால இந்த ஸ்டுடியோ செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருந்தேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் வந்து இது ஓட்டலாம், அந்த போஸ்டர்லாம் ஓட்டலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இருக்கான் பாருங்கள், சவுண்ட் போடுறான் பாருங்கள். இவன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டான். இவனையும் கொஞ்சம் ரெடி பண்ணி இங்கே ஃப்ரேமோட சென்டரில் வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் போட்டிருக்கேன். அப்புறம் காலையில் ஒரு கால் ஒன்று வந்துச்சு அமேசானில் இருந்து. நான் ட்ரைபாடும் குக்வேர்ஸும் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க. அதை போயிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு ட்ரைபாட் செட்டப் பண்ணிடலாம். அப்புறம் லைட் செட்டிங் மட்டும் என்ன பண்ணணும். இது ட்ரைபாடு வராத காரணத்தால் என்ன பண்ணலான் இருந்தேன்னா, இங்கே பாருங்க மேலே வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மாப்பு தெரியுதா? மாப்பு 2 ஸ்கேலும் அது வந்து டாப் டவுன் ஷாட்டுக்கு 2-3 ஷாட் காய்ச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து இந்த ஷாட் எப்படா காமிப்பேன், இப்போ வந்து கையிலே பிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இந்த ஷாட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த காமிக்கிறேன் தெரியுதா, இந்த ஸ்டூலில் அப்படி வச்சிட்டோம்னா இவன் வந்து என்ன பண்ணிடுவான், இந்த ஷாட் கவர் பண்ணிடுவான். ஸோ இந்த ஷார்ட் 2 பிளான் பண்ணியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு வந்து ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருந்த ட்ரைபாட் வந்துட்டதுனால இனிமேல் ட்ரைபாடில் ஷூட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அந்த ஸ்டுடியோ செட்டப் மட்டும் பார்ப்போம். நண்பர்களே, ட்ரைபாட் வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டுடியோ செட்டப் பண்ண போகிறோம். அப்புறம் இது வந்து அந்த குக்வேர்ஸ், சமைச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குள்ளே குக்வேர்ஸு இப்போ நான் அப்படியே அசம்பிள் பண்ணிடுறேன். ட்ரைபாடு வந்துருச்சு. டிஜிடெக்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரைபாட் வந்துருச்சு. வீடியோ ஸ்பான்சர் இல்லை. டிஜிடெக் நண்பர்களே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஸ்பான்சர் போடணுன்னா போட்டுடலாம். ஆல்ரெடி ஒரு ட்ரைபாட் ஒன்று வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னா, வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்ற போகிறப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேயே மறந்து வச்சிட்டோம். அப்புறம் வண்டியில் ஏறி ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஞாபகமே வருது, ஆஹா ட்ரைபாட் வச்சுருந்தேனே அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த ட்ரைபாட் வந்து உடச்சிட்டோம். அந்த ஹோல்டர் உடஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காசு போட்டு வாங்கினதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபாடை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறப்ப கையில் வச்சுருந்தோம். ரிட்டர்ன் வந்துட்டு அப்புறம் தான் நான் வருது. இதுக்கப்புறம் வந்து 800 ரூபாய்க்கு திருப்பி இவங்களை அலைய விட்டு பண்ணுமா, ஏன்னா எல்லாம் டயர்ட் ஆகிட்டானு. சரி வேணாம், புதுசு வாங்கிக்கலாம், அது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய 2வது ட்ரைபாட் டிஜிடெக்ல இருந்து வாங்கிக்கிறேன். அடுத்து யாரு, குக்வேர்ஸ். இவனை ஓரமாக வச்சுக்குவோம். அடுத்து அந்த கேமரா தூக்கி இந்த ட்ரைபாடில் வச்சு இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஆர்டர் பண்ணியிருந்த குக்வேர்ஸ். இது பேர் தவா, அதிலே போட்டிருக்கான். இது பேர் தவா. இது பேர் வந்து கடாய். இது பேர் கடாய். அப்புறம் ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்கான், நல்லா இருக்கு. இது பேர் வந்து ஃப்ரை பேன். எதனா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அதுக்கு இந்த பேன். எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை கிளீன் பண்ணால் கதைன்னு தெரியல, எதுவும் மேனுவல் இருந்தால் படிச்சு பார்ப்போம். எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கானுங்க. எதுவும் ப்ரொமோஷன் கிடையாது, திருப்பி சொல்கிறேன். பரவாயில்லைங்க, 1500 ரூபா சம்திங் வந்துச்சு. நல்லா இருக்கு, போதும். ஒரு பேச்சுலருக்கு சமைக்கிறதுக்கு தேவையான 3 அத்தியாவசிய பாத்திரங்கள், 4 அத்தியாவசிய பாத்திரங்கள். ஒரு தவா இருக்கணும், அதுதான் குழம்பு வைக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் இருக்கணும், எதனா வறுத்து சாப்பிடணும், அது மாதிரியான ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரையிங் பேன் வேணும். அப்புறம் தோசை ஊற்றுவோம், தோசை சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு பேன் வேணும். இன்னொரு முக்கியமான 4வது பாத்திரம் என்னென்னா குக்கர். மினிமம் 2 இல்லைனா 3 லிட்டர் குக்கர் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கணும். அப்புறம் இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டிருக்கேன். நான் இண்டக்ஷனா ப்ரோ? ஐயையோ, இது எல்லாமே நான் இண்டக்ஷன். போச்சு எல்லாம் போச்சு. நான் இண்டக்ஷன் போட்டிருந்தேன், நான் இண்டக்ஷன் வந்துருச்சு. இருங்க ஒன்று செக் பண்ணும். நான் வேற ஒரு ஆர்வத்தில் எழுதி பிரிச்சு விட்டேனே, சமைக்க போறேன் பிரிக்க போறேன்ட்டு. ஐயையோ, அவன் தெளிவா போட்டிருக்காங்க இது நான் இண்டக்ஷன்னு. நான் ஒரு ஆர்வத்தில் ஆர்டர் பண்ணி தொலைச்சிட்டேனே. ஆமாங்க, இருக்குதுங்க. ஐயோ, இண்டக்ஷன் பேஸ் வச்சு இருக்குது. நான் தான் வந்து விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நான் இண்டக்ஷனை போட்டு தொலைச்சிட்டேன் போல. ரிட்டர்ன் போட்டேன் நண்பர்களே. உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் பேஸ் தான் வேணும். ஏன்னா இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது, அதான் சமைக்க முடியும். இண்டக்ஷன் பேஸில் தான் போகிறேன் நான். இவன் எல்லாத்தையும் கலையிலங்காரா திருப்பி கலைச்சிக்கட்டுன்ற மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் வந்து பேக்கிங்கை போட்டு பத்திரமா எடுத்து வச்சிடணும். ஓகே, பேக் பண்ணியாச்சு.
குக்கர் செட்டு காம்போ மில்டன்லேயே இருக்கு, இண்டக்ஷன் பேஸ் வச்சு. நான் அது 1780 ரூபா போட்டுருந்துச்சா, சரி 1500 ரூபாய்க்கு இன்னொரு டீலர் கொடுக்குறான் போலன்னு சொல்லிட்டு அந்த நான் இண்டக்ஷன் பேஸை நான் படிக்க மறந்துட்டேன். நான் அப்புறம் தான் தெரியுது, விட்டுட்டேன். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக மில்டனில் இருந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற செட்டு போடுறேன். 1750 ரூபா. இல்லை வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு முடியல இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் வந்துடும். ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, தேங்க்யூ சொல்லிட்டான், நன்றி வணக்கம். இப்போ வந்து இந்த வாட்டி நான் கரெக்டாக இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளதான் வாங்குறேன். இந்த வாட்டி இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளதான் குக் பண்ணுறேன். அப்புறம் வாட்டி குக்கர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம். என்னடா அவன் செட்டப் பண்ணுறான்னு போயிட்டு என்னடா ஆளைய காணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோன்னு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு கிளம்பிட்டு போயிட்டு சில பல சமைக்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு நல்ல அருமையான ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு அது கூட அப்படியே சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன். ஐயோ என்ன தூக்கம்! தூங்கி எந்திரிச்சா மணி 7 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, தூங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திருப்பி என்ன வேலை 7 மணி ஆனால் திருப்பி சாப்பிட போகணும். அதனால் திருப்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காருறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் க்ளோ இருக்கும், அது வந்து ஃபோனை வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வால் போஸ்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் நானே டிசைன் பண்ணது எல்லாத்தையுமே. அப்புறம் நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாத்தையும் அப்படியே இந்த பாருங்க மேலே வந்து என்ன படம், அது ரன்னிங் டைம், யார் டைரக்ட் பண்ணால் ரைட் பண்ண எல்லாம் போட்டு கீழே பல கலர் பேலட்லாம் வச்சு பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே லோக்கலில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் சுற்றிலும் கொஞ்சம் ஒயிட் இருக்குது, இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே இது இந்த மாதிரி ஒட்டுவோம், அப்படியே சொன்னோம்னா ஒட்டுவோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு இந்த டிங்லிங் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் இந்த நூல் இதெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த சின்ன செட்டப் மட்டும் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு இவ்வளோ தான். எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் சைடில் இருந்த ஒயிட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, போர்டு திக்னஸ் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிங்லிங், இது பேர் என்ன, விண்ட் சைம்ஸு. விண்ட் சைம்ஸ் வந்து மேலே ஒரு பேர் கட்டி அப்படியே சென்டராக வச்சுருங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு போஸ்டராக இங்கே ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. இங்கேயும் இந்த லைன்லேயும் ஓட்டுற மாதிரி ஐடியா. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் உங்களுக்கும் வேணும்னா நான் எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டு வேணால் கொரியர் பண்ணி விடுறேன். ஆனால் ஒரு போஸ்டருக்கு 10 ரூபா. வேணும்னா சொல்லுங்கள், கீழே ஃபார்ம் தரேன், அந்த ஃபார்மில் வேணால் ஃபில் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணித்தரேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஸ்டூடியோ ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே வந்து சின்ன ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி ஒட்டியிருப்பேன். இதில் சில மூவிஸ் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே இந்த வருஷம் வந்த படமாக இருக்கும், ஏன்னா இந்த வருஷம் நான் மேக்ஸிமம் பார்த்த படம். அப்புறம் எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண படம், அதில் எனக்கு பிடிச்ச படம், அது எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். சில படங்கள் வந்து சைஃபை ஜான்ராக இருக்கும், சில படங்கள் வந்து ராம்காம் அந்த மாதிரி, சில படம் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே மோஸ்ட்லி என்னோட படம். எப்பயுமே கோ டு ஃபிலிம்னா அந்த வரைக்கும் பாருங்கள், ஓகே கண்மணி, இது என்னோட கம்ஃபர்ட் ஃபிலிம் தான் சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு படம் இருக்கும் இல்லையா, இந்த படத்தை எவ்வளோ கடுப்பாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தா எனக்கு சில்பா அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி மூவினா இந்த ஓ காதல் கண்மணி எனக்கு இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 11 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து எனக்கு போய் பார்த்தேன்னா அடே சூப்பர், அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைலாகையும் சொல்லுவேன், அந்த அளவுக்கு அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஸோ ப்ரீட்டி மச் இட். இதுதான் வந்து ஓவரால் செட்டப்பு. இந்த செட்டப்பில் உட்காந்து தான் இனிமேல் வீடியோஸ் போடுவேன். வர நாட்களில் வந்து இந்த செட்டப்லையும் வெளியில் எங்கன்னா போனேன்னா அந்த செட்டப்பு, ஓவரால் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறேன், குக் பண்ணுறது, அது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு பலாஜ் மாதிரி போட்டு வீடியோஸ் வரும். அப்புறம் எனக்கு பிடிச்ச மூவிஸு, ரீசெண்டாக வந்த டெக்னாலஜிஸ், என்ன கவர்ந்த டெக்னாலஜிஸு, நான் படித்த புக்ஸு, ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச புக்ஸு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸு, கேட்ட மூவிஸு,
ஆர் இப்போ சயின்ஸில் புதுசாக என்ன வந்திருக்கு, டெக்கில் என்ன புதுசாக வந்திருக்கு, அப்புறம் குக்கிங்கில் என்னென்ன புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே வந்து இந்த இனிமேல் வர வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ரேண்டமாக தான் இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. எனக்கு என்ன போடணும்னு தோணுதோ, பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். இப்படி ஒரு ஜான்ரா இருக்கான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த வீடியோஸ்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, Day 1 and Day 2 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி Day 2ஓட எண்டில் வீடியோவாக வரும். அந்த மாதிரி போடலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஒருவேளை இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகலைன்னா Day 1 மட்டும் ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு Day 2 பிரேக் விட்டுட்டு Day 2ஓட ஈவினிங்கில் வந்து வீடியோஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி வந்து ஒரு 7 to 8 PM அந்த டைமிங்குள்ளே வீடியோ போடலான்ற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ pretty much it. இனிமேல் இந்த செட்டப்பில் தான் வீடியோஸ் வரும். பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.